ஏய் சீக்கிரம்டி, தோட்டக்காரன் வந்துட போறான். வந்தா கிழிச்சு போடுவானோ, பயந்து சாவாதீங்க. அங்க பாருடா. அடிங் கொய்யால பப்ளிக்கா சாமி ஆடுறது, சீக்கிரட்டா கொய்யா தட்டுறதா? நல்லா இருக்கே. ஏய் எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? உத கேக்குதா? பொம்பளை புள்ள மரத்து மேல ஏறி காலை விரிச்சுக்கிட்டு நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நான் விரிச்சுக்கிட்டு நிப்பேன் இல்ல திருப்பிட்டு நிப்பேன், அத பத்தி உனக்கு என்ன? இங்க எதுக்கு வந்த? சூளம் சாத்த வந்தேன். ஆத்தாவுக்கு. அத கோயில போய் சாத்து. எனக்கு நீதான் ஆத்தா. ஏய் என்ன பிராக்கெட் போட நினைக்கிறியா? அந்த நினைப்போட கிட்ட வந்தா உன்னை அடிச்சு மரத்தோட சாத்தி விடுவேன். ஓடிப்போ. ஏய் எதுக்கு எரிஞ்செறிஞ்சு விடுற? கொஞ்சம் அன்பா தான் பேசேன். நீ என்னோட அத்தை பிள்ளையா மருமா பிள்ளையா? உன்னோட கொஞ்சம் கொலாவறதுக்கு மூடிக்கிட்டு போ. மரியாதையா பேசு. மரியாதை பேசாட்டி என்ன செய்வ? என்னடா செய்வ? உன் நெஞ்சு மேல நானும் கை வைப்பேன். நெஞ்சு மேல கைய வை பாக்கலாம். வெயிடா. சுந்தரி, எனக்கும் கோவம் வரும். கோவம் வந்தா கலட்டி புடுவியா? போடா. இன்னொரு வார்த்தை பேசுன வாய் கிழிச்சிடுடா. மேல கைய வை பாப்போம். ஆஞ்சி போடுவா ஆஞ்சி. யார்கிட்ட சேட்டை பண்ற? சரிதான் போடி. வாடா. முழுசா வீட்டுக்கு போய் சேருடா சின்ன பையா. வா வாயா. இது உனக்கு செட் ஆகாது. நீ சூளத்தை தூக்கிட்டு அலையாத. வா. பா எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னங்க? அதான் வந்துட்டேன்ல, இனிமே சாகுற வரைக்கும் உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். சந்தோஷமான நேரத்துல ஏங்க இப்படி அபசகுணமா பேசுறீங்க? வாங்க. ராணுவ வீரரே, சுகந்தானே? நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்க சௌக்கியமா? ஜீசஸ் கிருபையினால் மிக்க நலமா இருக்கேன். ராணுவ வீரரே, காய ஆறலையா? ஆரடிச்சு ஃபாதர். தொடையில ஒரு குண்டு இருக்கு, அதான் வலி. என்ன ராணுவ வீரரே சொல்றிய? தொடைக்குள்ள குண்டா? அதுவும் துப்பாக்கி குண்டா? ஆமா, AK-47 புல்லட் 2 இருந்துச்சு. ஒன்னு எடுத்துட்டாங்க. இன்னொரு புல்லட் எலும்புல டச்சா இருக்கிறதுனால எடுத்தா உயிருக்கு ஆபத்துன்னு அப்படியே விட்டுட்டாங்க. நெஜ சண்டையில கலந்துக்கிட்டீங்களா? நெஜ துப்பாக்கியில நெஜ குண்டு போட்டு சுட்டீங்களா? உங்களுக்கு பயமா இல்ல? பயந்தா உயிர் போயிரும். ராணுவ வீரனுக்கு துப்பாக்கியும் குண்டும் அருவா கத்தி மாதிரி. எங்க சண்டை நடந்துச்சு? உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு? அத கொஞ்சம் சொல்லுங்களே, கேட்க எல்லாரும் ஆர்வமா இருக்கோம். 2 மாசத்துக்கு முன்னாடி அசாம் பார்டர்ல ஒரு மிட் நைட்ல. राजेश, घर पे सब कैसा है? अरे कुछ पता नहीं है। अरे पिछली बार क्या हुआ जानता क्या तू? कौन? हमारी चुंगुर की पहलवान सुखिंदर. बस यार. अरे माई सन पर्दे हैप्पी कागे इन्नू கொஞ்சம் குடிங்கோ. ठीक है भैया. ये हुई ना बात. Cheers. Cheers. Sir, some people are crossing the border, sir. Get ready! Attack! சர்தார்ஜிகளை நம்ம காமெடியா தான் பார்க்குறோம். ஆனால் உங்கள் நண்பர் சுக்வீந்தர் சிங் கிரேட் சார். அந்த வீரனுடைய ஆத்மா கர்த்தரிடம் சென்று அமைதி அடையட்டும். இது உனக்கு பயன்படும், வச்சுக்கோ. ராணுவ வீரரே, மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். தேங்க்ஸ். 4-5 பேர் சேர்ந்து சாப்பிடுங்க. பனாரஸ். நான் பொழுதுபோக்கா யூஸ் பண்ணது, நீ வச்சுக்க. தேங்க்ஸ் பா. எடுங்க. குழந்தைகளுக்கு என் கூட விளையாடுறதே புலம்பா போச்சு. நெருங்கி நில்லுங்க மம்மி. அப்பா, மம்மி தோல்ல கையை போடுங்க. வேண்டாம். ஏன் வேணாம்? மம்மி உங்க டார்லிங் தானே, தோல்ல கை போடுங்க. உதப்படுவ. மம்மி, அப்பா உங்க லவர்னா அவர் தோல்ல இப்ப நீங்க கை போடுறீங்க. ஓகே, நல்லா போடுங்க மம்மி. போடா. நீங்க வாங்க.
மொட்டை அடிக்க வேண்டாம். மிலிட்டரி சொல்றது சரிதான். பள்ளிக்கூடம் போற பையன்ல கையில கொஞ்சம் முடியை சரிச்சு சாங்கியம் பண்ணிடுடே. ம். அன்பு, எந்திரிச்சு இந்த டீ எப்படி? வேணாம்ப்பா, பசிக்கல. எந்திரி அன்பு. பிறந்த உயிர் அத்தனையும் செத்துதான் ஆகணும் அன்பு. வாழ்க்கையில இன்பம்னு ஒன்று இருந்தா துன்பமும் வரத்தான் செய்யும். அதையும் மீறி நம்ம வாழணும். அதான் வாழ்க்கை. 18 வயசுல குடும்ப வறுமைக்காக மிலிட்ரிக்கு ஓடினேன். படிப்பும் கம்மி. 20 வயசுல பிஎஸ்எஃப்ல வேலை செஞ்சதுக்காகவே பட்டம் படிச்சவங்க அம்மா என்ன கட்டிக்கிடுச்சு. அப்போதான் என் வேலையை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. 22 வயசுல நான் ஊருக்கு வந்தப்பதான் நீ பிறந்த. உன் அம்மா கூட அதிகபட்சமா ஒரு 30 நாள் வாழ்ந்திருப்பேன். என்னோட இளமை பூரா பார்டர்லேயே போயிடுச்சு அன்பு. என் மிச்ச லைஃப்ல உன் கூடயும் உன் அம்மா கூடயும் சந்தோஷமா கழிக்கலான்னு வந்தேன். உன் அம்மா போயிடுச்சு. பிறந்ததுல இருந்து எனக்கு கஷ்டம்தான் அன்பு. அப்பா, உங்களுக்கு நான் இருக்கேன்ப்பா. 17 வருஷமா உன் அம்மா மடிசூட்லயே வளர்ந்தவன் நீ. உனக்கும் பெரிய இழப்பு தான். உனக்கு அம்மாவா நான் இருக்கேன்டா. நடந்தது மறந்துட்டு படி அன்பு. உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே நல்லா படிச்சு வாத்தியாராவா, கல்யாணம் பண்ணிக்கோ. உன் அம்மாவே வந்து உனக்கு மகளா பிறக்கும். இந்த சாப்பிடு. குட் மார்னிங் சார். மிலிட்டரியிலேருந்து உங்களுக்கு பதிவு தபால் வந்திருக்கு சார். இந்தாங்க சார், இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. உங்க சர்வீஸை பாராட்டி கவர்மெண்ட்ல 5 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காங்கப்பா. எங்க? ஐயா வணக்கம். வணக்கம். அந்த குடிசையில நான் குடியிருக்கேன். இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் ஒரு 20 வருஷமா இருக்கேன். அப்படியா? வேற யாரும் வீடு வாசல் கட்டி வரல. அன்பு அன்பு அன்பு, இங்க என்ன செய்யற? பா, இந்த இடத்துல அம்மா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுப்பா. இங்கே ஒரு வீடு கட்டிட்டு வந்துடலாம்ப்பா. செஞ்சிடலாம். உடனே வேலையை ஆரம்பிச்சிடலாம். தேங்க்ஸ்ப்பா. நீ சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும்.